அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மாவில் சில ஒழுங்குகளை காணுவோமாக. பள்ளிவாசலில் நாம் உட்காரும்போது உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவரை எழுப்பிவிட்டு நாம் அவ்விடத்தில் உட்காரக்கூடாது. பள்ளிவாசல் அல்லது ஏனைய சபைகளில் இவ்வொழுங்கு முறையை நாம் கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக ஜும்மா தினத்தில் சிலரை எழுப்பிவிட்டு அல்லது முன்னால் நகர்த்திவிட்டு அல்லது பின்னால் நகர்த்திவிட்டு அவ்விடத்தில் உட்கார்ந்து கொள்வதை நாம் ஒவ்வொரு ஜும்மாவிலும் காண்கின்றோம். இவ்வாறான செயலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து இருக்கிறார்கள். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை அவருடைய இடத்திலிருந்து எழுப்பிவிட்டு அவர் அந்த இடத்தில் உட்கார வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடம் நாஃபி என்பவர் இது ஜும்மாவிலா என்று வினவினார். அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஜும்மாவிலும் ஜும்மா அல்லாத ஏனைய இடங்களிலும் என்று பதிலளித்தார்கள். முஸ்லிம் 4391 பார்க்கலாம். சபையில் முன்னர் அமர்ந்திருக்கவே இட உரிமை. ஒருவர் தன்னுடைய ஒரு தேவைக்காக எழும்பி சென்றுவிட்டு மீண்டும் அவருடைய இடத்திற்கு வரும்போது அவருடைய இடத்தில் யாராவது உட்கார்ந்திருந்தால் அவரை எழுப்பிவிட்டு அந்த இடத்தில் உட்கார முடியும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பவர் எழுந்து சென்றுவிட்டு திரும்பி வந்தால் அவர்தான் அவ்விடத்தில் அமர்வதற்கு அதிகம் உரிமையுள்ளவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். ஆதாரம் முஸ்லிமில் காணலாம். இன்ஷா அல்லாஹ் இதன்படி நாம் ஒவ்வொரு ஜும்மாவிலும் இந்த கடையை பிடிப்போமாக மற்றும் தொழுகையிலும் இந்த கடையை நாம பிடிப்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.